ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸை அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளார ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்படிங்க அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது? நாங்கள் மணிக்கணக்காக தைக்கிறோங்க. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முன்பாகம் வந்து அப்படியே நான் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கிளாத் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சோம் அப்படின்னா வச்சது மாதிரியே நமக்கு வந்து தைக்க வரும். ஆனால் வந்து ஒரு சில பிளவுசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூனம் சாரி கொஞ்சம் வலுன்னு வர்றது அந்த மாதிரி வந்து பிளவுசஸ்க்கு எல்லாமே நம்ம லைனிங் வச்சு தைக்கிறப்ப அது நகுந்துரும். நமக்கு அந்த திருப்பி விட்டுட்டு லைனிங் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த டைம்லலாம் நம்ம பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2-3 இடத்துல பின் குண்டூசி குத்திட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நிறைய அனுபவத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குது. அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் அப்படின்னு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைக் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரை கரெக்டாக தான் வரும். ஆனால் லாஸ்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் சுருக்கம் வந்து வந்துடும். அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி பின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம முன்பாகம் ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் லைனிங்லேயே கொஞ்சம் இன்னொரு கிளாத் வர மாதிரி கொஞ்சம் மடிச்சு தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதனால இதுவே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் மெயின் கிளாத்தும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். நூல் வந்து அடியில் கலந்துட்டு வருது. அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த பட்டியில் நான் மெஷர்மெண்ட் எடுத்து இன்னும் கட் பண்ணலை. ஏன்னா இது ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் நான் வந்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமேலே கீழே போர்ஷன் வந்து மடிச்சு தைச்சதுக்கு அப்புறமேலே நம்ம மேலே இருந்து என்ன மெஷர்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்து அந்த அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு அளவு ப்ளவுஸை வச்சு கையோட வந்து இது என்ன அளவு வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட அளவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா கட்டிங் போடும்போதே நான் வந்து அந்த அளவை வச்சு மார்க் பண்ணிக்குவேன். இல்லை கொஞ்சம் துணி இது அதிகமாக இருக்குது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே வளைவு கொடுத்து நான் வந்து கட் பண்ணிக்குவேன். இதில் வந்து லைட்டாக தான் குடஞ்சி வெட்டுற மாதிரி இருந்தது. அதனால ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் குடஞ்சி வெட்டிட்டு 2 பக்கத்துலையும் அப்படியே வந்து சுற்றியும் இந்த துணி வந்து தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இப்படி தையல் போடும்போது அது இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும். அந்த பட்டியில எந்த இடத்துலையுமே வந்து லூஸ் வராமலும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அந்த கிளாத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டாலோ நமக்கு அந்த ஆம்கோல் கிட்ட வர இடம் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். அது வந்து நகர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பேக் பார்ட் கட் பண்ணுறப்ப ஒரு காட்டன் கிளாத்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை தைக்க முடியாமல் சிரமமா இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அது குண்டூசி போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட கை வந்து அது மேலேயே தான் வச்சிருப்பேன். ஒவ்வொரு இடமுமே வந்து கொஞ்சம் நீவி விட்டு பார்த்துட்டு எங்கேயாவது சுருக்கம் வருதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நம்ம கைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கிளாத்தை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கீழ் பாட்டமும் வந்து கையோட மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு கீழே டபுள் ஸ்டிச்சஸும் போடுவேன். ஏன்னா அப்போதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல கை வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நான் அப்படியே 2 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஸ்லீவுக்கு ஜாயின் போடுற பக்கத்துக்கு ஒரு பக்கம் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பேக் அந்த சென்டர் கட் பண்ண இல்லைங்களா பேக் நெக்ல இருந்து அதை தான் வந்து இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காக ஒரு சைடு வந்து அட்டாச் பண்றேன். எனக்கு வந்து 2 பக்கமே வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா வந்து போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஜாயின் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா 2 பக்கமே வந்து நான் ஜாயின் போட்டுக்குவேன். இல்ல கொஞ்சம் தான் பத்தல லைட்டா தான் பத்தல அப்படின்னா நம்ம ஒரு சைடு மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ அளவுக்கு வந்து தெரியாது. நான் போட்டிருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து
அதிகமாக தான் வந்து விட்டுருக்கிறேன். ஏன்னா நம்ம ரெடி அளவுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவுக்கும் நான் வந்து விட்டுருக்கிறேன். இப்போ நான் க்ரீன் கலர் நூல் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால கீழே வந்து இந்த இடத்துல ப்ளூ வருது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பட்டியில் அந்த மேலே கை மேலே வந்து தையல் போடவே இல்லை, ஊசியோட தையல் அப்படியே வந்து கண்டினியூவாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா அது பார்க்குறக்கு நமக்கு ஒரு எம்மிங் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து நான் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். ஒவ்வொரு இதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்பாகம் எடுத்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்லீவும் எடுத்தாலும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்பதான் வந்து இதுல வச்சு ஸ்டிச் பண்றது கரெக்டா இருக்கும், அந்த குடஞ்ச பாகமும் சரியா வரும். பாருங்க நான் வந்து ஒரு கோடு போட்டு விட்டுருக்கிறேன், அந்த சைடு தான் நம்ம வந்து மேல வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பதான் நம்ம வந்து ஆம்கோல் குடஞ்ச பக்கம் ரெண்டுமே வந்து முன்னாடி பக்கம் வர மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம வந்து கை பக்கம் தைச்சிடலாம். இப்போ பாருங்க நான் வந்து கை ஸ்டிச் பண்ணும்போது என்னோட கையை மேலே வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே கீழேருந்து மேலே வரையும் அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா செக் பண்ணாமல் தைச்சிட்டோம் அப்படின்னா பிரிச்சுட்டு நம்ம தானே தைக்கணும், அதுக்காக தான். ஒவ்வொரு ப்ளவுஸுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான டைமிங் வந்து செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ நேரத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம டாட்ஸ் வந்து எடுத்துடலாம். முன்பாகத்துல டாட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பட்டிக்கிட்ட மடிச்சு ஸ்டிச் பண்ணி மடிச்சிடுறேன். மடிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் டாட் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்துட்டு உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதோட அளவை நம்ம உள்ள ஆல்ரெடி வந்து பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டை பிரித்து விட்டுட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி ரெண்டாக மடிக்கும்போது அந்த ஷோல்டர் கிட்ட அப்படியே சென்டராக வந்து வரணும் அந்த ஃபர்ஸ்ட் டாட்டு. இப்படி கீழேருந்து மேலே வரையுமே அது ஷோல்டர்ட்ட அப்படியே சென்டராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொக்கி பக்கம் வி பக்கம் வர இடத்துல அப்படியே டபுளா மடிச்சிடுறோம். அதை ரெண்டா மடிச்சு இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அந்த கொக்கி அளவு ப்ளவுஸ்ல வந்து கொக்கி வி பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து வச்சிடறோம். நீங்க வந்து ஒரு சைடு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ கொக்கி பக்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொக்கி பக்கத்தையே எடுத்துக்கோங்க. அந்த கொக்கி பக்கத்தையே வந்து நீங்க பிடிக்கிற ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுத்துக்கும் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ரைட் சைடு ஒருவேளை அளவு ப்ளவுஸ்ல ரைட் சைடு ஒரு அளவுலையும் லெஃப்ட் சைடு ஒரு அளவுலையும் பிடிச்சிருந்தது அப்படின்னா அது நம்மளும் வந்து அதே மாதிரி தப்பா பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால நீங்க ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க அளவு. அது வந்து கொக்கி பக்கமா இருக்கலாம் இல்லது வி பக்கமா இருக்கலாம் கப் சைஸ் எடுக்கும் போது. ஆனா வந்து நீங்க ஸ்டிச் பண்ற பிளவுஸ்ல அந்த ஒரு பக்கம் மெஷர்மெண்ட்டையே வச்சு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க. அந்த மெஷர்மெண்ட்டையே இன்னொரு பக்கத்துக்கும். இப்போ நான் எடுத்த தையல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி தான் தேர்ட் டாட்டும் ஆம்கோல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து வளைச்சி வச்சுட்டு அதோட ஹைட் எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதையும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி வச்சு ஜாயின் பண்ணுறது தான். பட்டி வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டியோட ஹைட் ரெண்டுமே ஒன்று போல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயுமே வந்து தையலுக்கு அப்படின்னு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து விடுவேன். இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து விட்டுருவேன். அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் வந்து நான் பிடிப்பேன். ஏன்னா நம்ம அளவில் ஒரு மார்க் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க் பண்ணும்போது ஒரு அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு அளவுக்கு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல பார்த்தாலுமே வந்து நமக்கு அது கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கொக்கி பீஸ்க்கு பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி பீஸையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த இடம் வரும்போது நான் அந்த இடத்துல லேபிள் என்னோடதை வச்சு நான் அதில் அட்டாச் பண்ணிடுறேன். லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப நாளாக ஆசை எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு லேபிள் வைக்கணும் அப்படின்னு. நான் தைக்கிற பிளவுஸுக்கெல்லாம் அது எனக்கான ஒரு அடையாளமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லேபிள் வந்து ஒரு எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க ஃபேஸ்புக் மூலிமா பழக்கமானவங்க தான், ஃப்ரெண்டு. அவங்க தான் வந்து லேபிள் பிரிண்ட் பண்ணுமா இப்போ எப்படி தெரியுமா காண்டாக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஐடியில் டைலர் அப்படின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா அவங்களே வாலண்டரியாக வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து லேபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவினாசி திருப்பூர் கிட்ட இருந்து ஒரு பொள்ளாச்சியோ
எங்கேயோ வந்து அவங்க ஊர் சொன்னாங்க, மறந்துருச்சு. ஆனால் வந்து அங்கேருந்து தான் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு கொரியர் மூலிமா வந்து கொரியர் பண்ணி விட்டுட்டாங்க. அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து லேபிள் வந்து பிரிண்ட் பண்ணுனது. அதே மாதிரி பில் புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பில் புக்கெல்லாம் எங்கே அடிச்சு தருவாங்க அப்படின்னா, நமக்கு விசிட்டிங் கார்டு அடிக்கிற இடத்துலையும் பில் புக் அடிச்சு தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பத்திரிக்கையெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, பிரிண்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துலையும் நமக்கு வந்து பில் புக் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தேவையானது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து என்னோட கடைக்கு நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு வீட்டில் தைக்கிறேன் அப்படின்னே வந்து சொல்ல வராது. என்னோட கடை, என்னோட டைலர் ஷாப் அந்த மாதிரி தான் வந்து சொல்ல வரும். ஏன்னா அதை அப்படி தான் நான் வந்து பழக்கி வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம். கொக்கி பீஸ் பீஸ் ரெண்டையுமே வந்து அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமேலு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு கொக்கி பக்கத்துல இருந்து அதே அளவுக்கு கொக்கி பக்கம் வருதா அப்படிங்கிறதும், வி பக்கத்துல இருந்து அதே அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கழுத்து டிஸ்டன்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். கிராஸ் பீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கழுத்து அப்படியே படிமானமாக நல்லா வந்து எங்கேயுமே தூக்காம ஒரு நல்ல ஒரு அமுங்கின மாதிரி அழகாக வந்து வரும். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன டிப் தான். ஒரு சிலர் வந்து அது கட் கொடுக்காம அப்படியே மடிச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிடுறாங்க. கழுத்துக்கு எப்பயுமே கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். கிராஸ் பீஸை கிராஸில் தான் ஜாயின் பண்ணணும். நேராக ஜாயின் பண்ணக்கூடாது. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வந்து ஊசியோட தையல் போட்டு எடுத்துட்றேன். அதுக்கப்புறமேலு அது மேலேயே வந்து குதிரோட தையலும் போட்டு எடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் போடுறப்ப அதை கரெக்டாக போட்டாதான் அதுக்கப்புறம் குதிரோட தையல் போடும்போதும் அது நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுடலாம். குதிரோட தையல் எனக்கு அப்படியே சொல்லி பழக்கமாயிடுச்சு. ஊசியோட தையல், குதிரோட தையல் அப்படின்னு. இதுதான் இந்த சைடில் வந்து சொல்கிறது. அப்பப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிறு எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு குடஞ்சி பக்கம் முன்னாடி சைடு வந்துருச்சு. நம்ம இப்போ கை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து அந்த ஸ்லீவை ரெண்டாக மடித்து அதோட சைடு ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ஏற்றிந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ளவுஸையும் ஷோல்டர் சென்டராக வச்சு கீழே இருந்து மேலே வரையும் எங்கேயாவது வந்து துணி தூக்கிட்டு இருக்குதா இல்லை அதிகமாக இருக்கா, ஜாயின் பண்ண கரெக்டாக வருமா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 4ஆவது ஒரு டாட் வந்து போட்டுக்குவேன். முன்பாகம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இல்லை பேக் சைட் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக அதை கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னா பின்தட்டில் லைட்டாக குடஞ்சி மட்டும் வெட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிரிச்சுட்டு தான் திருப்பி லைட்டாக குடஞ்சி வெட்ட முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படி செக் பண்ணி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த சைடு எல்லாமே ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வரும். எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஷோல்டர் கலந்துட்டு வராது. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஆனால் வந்து ஒரு 4-5 மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் வந்து எப்பயுமே இருக்கிற மிஸ்டேக்ஸ் ப்ளவுஸில். ஒன்று இந்த ஷோல்டர் கலந்துட்டு வர்றது, இன்னொன்று ஆம்கோல் கிட்ட சுருக்கம், அப்புறம் இன்னொன்று கப் சைஸ் சரியில்லை அப்படிம்பாங்க. அப்புறம் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வர்றது நமக்கு ப்ளவுஸில். பேக் அண்ட் ஃப்ரண்ட் எடுத்தாலே வந்து ஏற்றியமாக வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து நம்ம எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சேர்த்துருப்போம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளோட ஒரு சின்ன அலட்சியத்தால் அவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, நம்ம சரியாக தைக்கலை அப்படின்னு சொல்லி வேற ஒரு டைலர்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அது நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. எந்த ஒரு கஸ்டமரும் குறை சொல்லாத மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைங்க. சப்போஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் சொன்னாலுமே வந்து அது ஏன் வந்தது, எதனால வந்தது அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணி கொடுக்குற வழி பாருங்க. எனக்கு
நான் அப்படிதான் வந்து கஸ்டமர்கிட்ட நடந்துக்கிறேன். அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணேன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து சைட் ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து இந்த சென்டரில் நம்ம ஒரு டாட் ஒன்று மார்க் பண்ணிட்டு பேக் தட்டோட சென்டர் மார்க் பண்ணிட்டு அதையும் வந்து திருப்பியும் அந்த சென்டர்லேருந்து திருப்பியும் ஒரு சென்டர் மார்க் பண்ணி இந்த மாதிரி டாட் பிடிச்சிடலாம். டாட் பிடிச்ச பார்த்து இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பும்போது அந்த பேக் டாட்டு ரெண்டுமே வந்து ஒரே கேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. அதுக்கப்புறமே நம்ம இப்ப எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டு விட்டுட்டு சைடை வந்து கட் பண்ணிட்டு 4 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிட்டு சைடு ஓவர்லாக் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தட்ல நீங்க வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய ஸ்டிச்சிங் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க. இப்போ சைடு நம்ம ஓவர்லாக் போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். மொத்தமா 2 தடவை நான் பிளவுஸ் தைக்கும் போது எந்திரிப்பேன். ஒன்று கை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பட்டி இதெல்லாம் பட்டிக்கும் கைக்கும் ஓவர்லாக் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் லாஸ்டா பிளவுஸ்ல சைடு ஓவர்லாக் போட்டுக்குவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.